லைஃப்ல ஒரு டைம் வரும், எல்லாம் ராங்கா போகிற மாதிரி தெரியும். ஆபீஸ்ல ப்ராப்ளம், வீட்ல பிரஷர், மனசுக்குள்ள கன்ஃபியூஷன், யாருக்கிட்ட பேசணும்னு தெரியாது, யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தோணும். இந்த வீடியோ ஸ்ட்ராங்கா இருங்கன்னு சொல்ல இல்ல, பாசிட்டிவா யோசிக்கன்னு ஃபோர்ஸ் பண்ண இல்ல. பேட் சிச்சுவேஷன் வரும்போது எப்படி சர்வைஸ் பண்ணணும் அதான் பேச போறோம். 3 பாயிண்ட்ஸ் தான், ஆனா இது டிப்ஸ் இல்ல, இது மைண்ட் செட் பிளஸ் மனசு. பாயிண்ட் 1, அக்செப்ட் பண்ணினால்தான் பவர் வரும். பேட் சிச்சுவேஷன் வந்தா நம்ம ஃபர்ஸ்ட் பண்றது என்ன? ஃபைட். இது எனக்கு நடக்கக்கூடாது, இது அன்ஃபேர், என் லைஃப் இப்படி. இது நேச்சுரல், ஆனா இது நம்ம ஸ்ட்ரென்த் எடுக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆபீஸ்ல ஒரு மிஸ்டேக் நடக்குது, பாஸ் கிட்ட பிளேம், ஹார்ட் ஹெவி, நைட் ஃபுல்லா ஸ்லீப் இல்ல. சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகல, ஆனா நம்ம எனர்ஜி ஃபுல்லா போகுது. அக்செப்டன்ஸ்னா சரண்டர் இல்ல, அக்செப்டன்ஸ்னா இது நடந்துடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறது. பேட் சிச்சுவேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நடந்துடுச்சுன்னு அக்செப்ட் பண்றது. அக்செப்ட் பண்ணினால்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் தெரியும், இல்லாட்டி நம்ம பாஸ்ட்ல சுத்திட்டே இருப்போம். பாயிண்ட் 2, கண்ட்ரோல் பண்ண முடியாததை விட கண்ட்ரோல் பண்ண முடியறதுல ஃபோக்கஸ். பேட் சிச்சுவேஷன்ல ஒரு டேஞ்சரஸ் ஹேபிட் இருக்கு, எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைச்சிடுறது. ஆபீஸ்ல பாஸ் சேஞ்ச் ஆக மாட்டார், கம்பெனி டிசிஷன் மாறாது, எக்கானமி நம்ம கையில இல்ல. இதெல்லாம் கண்ட்ரோல் இல்ல. ஆனா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது என்ன? நம்ம ரியாக்ஷன், நம்ம எஃபர்ட், நம்ம நெக்ஸ்ட் மூவ். ஒரு லைன் ரிமெம்பர் பண்ணுங்க, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை விட நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல். பேட் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஒரு ஸ்மால் வின் கூட மைண்டுக்கு ஹோப் கொடுக்கும். ஸ்மாலா இருந்தாலும் ஒரு ரெஸ்யூம் அப்டேட், ஒரு ஸ்கில் லேர்ன், ஒரு ஆனஸ்ட் கான்வர்சேஷன், இதெல்லாம் மோட்டிவேஷன் இல்ல, இது சர்வைவல். பேட் சிச்சுவேஷன் நம்ம லைஃபை ஸ்டாப் பண்ணக்கூடாது, அது நம்ம டைரக்ஷனை மாத்தணும். பாயிண்ட் 3, இது பெர்மனன்ட் இல்லன்னு நம்புறது. பேட் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஒரு பெரிய லை நம்ம மைண்ட் சொல்லும், இது எப்பவும் இப்படிதான், நான் திரும்ப இம்ப்ரூவ் ஆக மாட்டேன், இது எண்ட் இல்ல. ஆனா ட்ரூத் என்ன? லைஃப்ல ரொம்ப பேர் வர்ஸ்ட் ஃபேஸ்ல தான் ஸ்ட்ராங்கஸ்ட் வெர்ஷனை மீட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபேஸ் உங்க கேரக்டரை பில்ட் பண்ணும், உங்க கிளாரிட்டி கொடுக்கும், உங்க ஈகோ பிரேக் பண்ணும், உங்க ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்போஸ் பண்ணும். இது கம்ஃபர்டபிள் இல்ல, ஆனா மீனிங்ஃபுல். ரிமெம்பர், பேட் சிச்சுவேஷன் உங்க லைஃப் ஸ்டோரியோட ஒரு சாப்டர் தான், ஃபுல் புக் இல்ல. நீங்க நடந்து வரும்போது ரோட் ரொம்ப ரஃப்பா இருந்தால் டெஸ்டினேஷன் ராங்னு அர்த்தம் இல்ல, ரோட் ரஃப்னா டெஸ்டினேஷன் இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். பேட் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, நீங்க இப்போ ஸ்ட்ரகிள் பண்றது உங்க வீக்னஸ் இல்ல, அது உங்க ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகிற ப்ராசஸ். இந்த ஃபேஸ் உங்க கான்ஃபிடன்ஸை திரும்ப எடுக்கும், உங்க டைரக்ஷனை கிளியர் பண்ணும், உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெடி பண்ணும். நீங்க நம்பலாம், இது கடைசி இல்ல, இது ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் கொடுத்திருந்தால் நம்ம நல்ல சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காமெண்ட்ஸ்ல ஒரு சொல்யூஷன் பண்ணுங்க, உங்க சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஷேர் பண்ணுங்க. பார்ட் 2னு காமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த பேட் சிச்சுவேஷன்ல இருந்து ஸ்ட்ராங்கா வெளியே எப்படி வர்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசலாம். லைக் பண்றத மறக்காதீங்க.